ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போலி பண்ண போகிறோம். அதுவும் எப்படி ஈஸியான முறையில் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து அதில் 1 கப்பு பருப்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா 1 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி ரேசன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை பருப்பு இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காவை தோல் உரித்து போட்டுடலாம். தண்ணீர் கூட குறைய இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பருப்பு வெந்த பிறகு இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். குக்கரை மூடி அடுப்பில் வச்சு நல்ல குக்கான பிறகு மறுபடியும் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் 1 கப்பு தண்ணீர் ஊற்றினதுனால தண்ணீரே இல்லாமல் நல்ல குக்காயிருக்கு. இனி இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அதுலேயும் 1 கப்பு தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுக்கலாம். பருப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு கூட நான் 2 கப்பு கோதுமை மாவை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை மெல்ட் பண்ணி அரித்து இதில் சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் சீனி வேணும் அப்படின்னா சீனி போட்டுக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்ல திக்காட்டி இருக்குது. இனி மிக்சர் ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். எப்போவுமே போலி செய்கிறதாட்டு இருந்தால் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரணை ரெடி பண்ணி பூரணத்தை மாவுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பரத்திட்டு சுட்டி எடுப்போம். இது அப்படி இல்லை, எல்லாமே மிக்ஸ் பண்ணியே சுட்டி எடுக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப லூஸ் ஆட்டு ஆயிடக்கூடாது. பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு 1 கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுற வேண்டியது தான். கரண்டி வச்சு தேய்க்கலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு மூடிடலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுருக்கணும், அப்போ தான் கரியாமல் வரும். 2 பக்கமும் திருப்பி போடும்போதும் கீ அப்ளை பண்ணணும், அப்போ நல்ல ஒரு மணமாட்டி இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறதுனால கொஞ்ச நேரம் திருப்பி போடணும். திடீர்னு போலி சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். இதுக்கு பாயாசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நான் பாயாசமும் செய்துட்டு தான் இந்த போலியை செய்துட்ருக்கேன். நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணும்னா மைதா மாவு கூட போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி சுடும்போது நல்ல ஒரு மணமாட்டே இருக்கும். போலி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுருக்கிறதுனால ஒவ்வொன்றும் சுட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல சூப்பராக சுட்டி எடுத்தாச்சு. இனி மீதம் இருக்கக்கூடிய மாவையும் ஒவ்வொன்றா ஊற்றி சுட்டி எடுத்துடலாம். நான் செய்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே போல் நம்ம சேனலில் ஈஸியாட்டு செய்யக்கூடிய நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த ரெசிப்பியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிக்யூடாக மாவு ரெடி பண்ணி நல்ல ஈஸியாக டேஸ்டியாக போலி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.